ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 ஏப்ரல் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இது கூட சேர்த்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர், செக்டோரியல் இண்டெக்ஸ், FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ், குளோபல் இண்டெக்ஸ், இந்தியன் ஏடிஎஃப் ஸ்டாக்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து இன்றைக்கான மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை பார்த்துடுவோம். இன்றைக்கி 222.25 பாயிண்ட் மைனஸில் வந்திருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.93% மைனஸ்லையும், ஃபைனலாக 23,775.10 க்ளோஸ் வச்சிருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போது காலையில் ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கடுத்தது தொடர்ந்து செல் ட்ரெண்ட் வித் சைட்வேஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி 21 ஸ்டாக்கு அட்வான்ஸ்ட்லையும் 29 ஸ்டாக்கு டெக்லைன்லையும் ட்ரேடிங் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நிஃப்டி 50 கெட்மே பார்க்கும்போது இன்றைக்கி ஹிண்டால்கோ மட்டும் 3.30% டாப் கைனராக இருந்தாங்க நிஃப்டி 50க்கு உள்ள. அடுத்து பஜாஜ் ஆட்டோ, BEL, டாக்டர் ஏடி, NTPC, மேக்ஸ் ஹெல்த், நெஸ்டல் இந்தியா, JSW ஸ்டீல், TCS, கோல் இண்டியா, ONGC, இந்த 10 ஸ்டாக்கும் 1% எபோ நல்ல பாசிட்டிவில் அமைஞ்சது. அடுத்து நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது இண்டிகோ 3.61% இன்னைக்கு டாப் லூசராக இருந்தாங்க. அதுக்கு இணையாக ஜியோ பினான்ஸும் 3.19% டாப் லூசராக இருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது LT, ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், எட்டர்னல், HDFC பேங்க், கொடாக் பேங்க், இந்த 5 ஸ்டாக்கும் 2% பிலோ நெகட்டிவ்ல இருந்தாங்க. இன்னைக்கு பாசிட்டிவாக போனது என்னமோ 1% எபோ தான் சில ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்தது. ஆனால் நெகட்டிவ்ல போனது பாருங்க 2% பிலோ அதிகமான ஸ்டாக் நெகட்டிவ்ல இருக்கு. அதனால தான் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக போக முடியாமல் நெகட்டிவ்ல வந்துருச்சுன்றத இந்த இடத்துல நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கலாம். இந்த இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ்ல பார்க்கும்போது ஹிண்டால்கோ, TCS, NTPC, BEL, பஜாஜ் ஆட்டோ, இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டி பாசிட்டிவாக போகிறதுக்கு நல்ல பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. அடுத்து நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது HDFC பேங்க், ICICI பேங்க், LT, ரிலையன்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டி நெகட்டிவ் சைடு போகிறதுக்கு வெயிட்டேஜாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ பாசிட்டிவ் வெயிட்டேஜ், அதிகபட்ச வெயிட்டேஜ் 10 பாயிண்ட் வரைக்கும் தான் போயிருக்கு. ஆனால் இன்னைக்கு கவனிச்சு பார்க்கும்போது HDFC பேங்க், ICICI பேங்க், ரிலையன்ஸ், இந்த 3 ஸ்டாக்ஸும் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கவுண்டர். அதனால இன்னைக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கவுண்டரு நெகட்டிவ்ல வந்ததுனால மார்க்கெட்டையும் இன்னைக்கு நெகட்டிவ் சைடு கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு பிளஸ்லையும் மைனஸ்லையும் மிக்சடாக தான் இருக்குது. இதில் கவனித்து பார்க்கும்போது நிஃப்டி பேங்க் 1.58% மைனஸ்லையும், நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீஸ் 1.41%, அடுத்து நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீஸ் 2550 இதுவும் 1.27% மைனஸில் வந்திருக்கு. அடுத்து நிஃப்டி BSU பேங்க் 1.27% மைனஸ், அடுத்து நிஃப்டி பிரைவேட் பேங்க் இதுவும் 1.75% மைனஸில் வந்திருக்கு. இன்னைக்கு குறிப்பாக மெட்டல் செக்டர் மட்டும்தான் நல்ல பாசிட்டிவில் வந்திருக்கு. 1.25% மெட்டல் செக்டர் மட்டும்தான் நல்ல பாசிட்டிவில் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது இன்றைக்கும் வழக்கம் போல் FIs 1711.20 க்ரோஸ் நெட் செல்லதாக இருக்காங்க. அதே நேரத்தில் DI 955.90 க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா FIs கடந்த 2 நாளாக செல் பண்ணுறதை கம்மி பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் 8000 க்ரோஸ், 9000 க்ரோஸ் இந்த மாதிரி செல் பண்ணவங்க இந்த லாஸ்ட் 2 டேஸாக பாருங்கள் 2000 சம்திங் க்ரோஸ், 1000 சம்திங் க்ரோஸ் மட்டும்தான் செல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். FIஸோட செல்லிங் கம்மியானதே மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் DIs பாருங்க இன்னைக்கு வெறும் 955.90 க்ரோஸ் மட்டும்தான் பை பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா FIs எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த அளவு மட்டும் நம்ம பை பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா பை பண்ண வேணாம் அப்படின்றத இவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. அப்போ ஒருவேளை இன்னைக்கு FIs வெறும் 1700 சம்திங் க்ரோஸ் மட்டும் தானே செல் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் போயிட்டு DIs ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தா மார்க்கெட்டு பெரிய லெவலில் இன்னைக்கு மேலே போயிருக்கும். ஆனால் DIs அதை பை பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்பெல்லாம் வந்து FIs எவ்வளோ க்ரோஸ் செல் பண்ணுறாங்களோ அதுக்கு சமமாக தான் பை பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட பாருங்க 6 ஏப்ரல் 2026 பாருங்க FIs 8000 சம்திங் க்ரோஸ் செல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இணையாக DIs 8000 சம்திங் க்ரோஸ் பை பண்ணியிருக்காங்க. அப்போது சரிசமமாக தான் ஒவ்வொரு டைமும் பண்ணிகிட்டே வராங்க. FIs எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதை மிஞ்சி அதிகமாக DIs பை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ DIஸோட ஒர்க்கே FIs எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதுக்கு சரிசமமாக பை பண்ணால் போதும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பை பண்ண வேணாம் அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த டேட்டாவில் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கலாம். இந்த
குளோபல் இண்டெக்ஸில் இன்றைக்கி பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்ததாக இருக்குது. இதில் குறிப்பாக பார்க்கணுன்னாக்க 1% உள்ளே தான் எல்லாமே இருக்குது, 1% எபோ எதுவுமே இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். அதனால் இது வந்து சராசரி நார்மல் மூமெண்ட் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி குறிப்பாக சொல்கிற அளவுக்கு பெரிய ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவும் இல்லை, எல்லாமே நார்மல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஏடிஎஸ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5% எபோ அல்லது பிலோ நடந்தால் மட்டும்தான் அதுக்கான எஃபெக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கும். மற்றபடி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இது நார்மல் மூவ்மெண்ட் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஏஐ ஓப்பன் இண்டெக்ஸ் டேட்டாவை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நிஃப்டி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி மட்டும் 17% OI ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 6,98,560 கான்ட்ராக்ட் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. புட் சைடு பார்க்கும்போது 2,86,215 கான்ட்ராக்ட் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது புட் சைடை விட கால் சைடு 3 மடங்கு அதிகமான OI இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 23,800 கால் ஆப்ஷனில் 32,338 கான்ட்ராக்ட் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 23,900 கால் ஆப்ஷனில் 36,519 கான்ட்ராக்ட் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து 24,000 கால் ஆப்ஷனில் 37,326 கான்ட்ராக்ட் நியூ OI இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே புட் சைடு செக் பண்ணி பாருங்க, 24,000 புட் ஆப்ஷனில் 17,857 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 23,900 புட் ஆப்ஷன் பாருங்க, 16,095 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அடுத்து 23,800 புட் ஆப்ஷன் பாருங்க, ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. இதுல இருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் மூலமா புட் சைடு எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணிருக்காங்க, கால் சைடு நியூ OI இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நெட் OI பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 3 மடங்கு அதிகமான OI இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், FIIs அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எந்த சைடு பொசிஷன் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்க, FIDAன்னு சொல்லி ஒரு பேஜ் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது 9 ஏப்ரல் 2026க்கான டேட்டா இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் FIIs டேட்டா மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பார்க்கும்போது FIIs பொறுத்த வரைக்கும் லாங் பொசிஷனும் 3,399 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. அதே நேரத்தில் ஷார்ட் பொசிஷனும் 3,081 கான்ட்ராக்ட் கவர் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஏறும் சொல்லி லாங் வச்சதும் 3,399 கான்ட்ராக்ட் கவர் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர் இறங்குன்னு சொல்லி ஷார்ட் பொசிஷன் வச்சுருந்தாங்க இல்லையா, அதையும் 3,081 கான்ட்ராக்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டு சைடுமே வந்து சரிசமமாக கவர் பண்ணியிருக்காங்க. இது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். கால் ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். கால் ஆப்ஷனை பார்க்கும்போது நெட்டாக பாருங்கள், 30,345 கான்ட்ராக்ட் கால் சைடு ரைட்டிங் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் புட் சைடு நெட்டாக பார்க்கும்போது 43,221 கான்ட்ராக்ட் நேக்கடா பையிங் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. அப்போது இதுலேருந்து நமக்கு ஒரு வியூ கரெக்டாக தெரியுது. ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பொறுத்த வரைக்கும் லாங்கும் ஷார்ட்டும் ரெண்டு சைடுமே கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன் டேட்டா இது ரெண்டு சைடும் பார்க்கும்போது ரொம்ப கிளியரான ஒரு வியூ தெரியுது. FIIs ஒன் சைடாக செல் ட்ரெண்டில் இருக்கான்னு சொல்லி நமக்கு காட்டி கொடுக்குது. பாருங்க, கால் சைடு 30,000 சம்திங் கான்ட்ராக்ட் மார்க்கெட்டு மேலே ஏறாதுன்னு சொல்லி ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் புட் சைடு பாருங்க, மார்க்கெட் இன்னும் கீழே தான் இறங்குன்னு சொல்லிட்டு 43,000 சம்திங் கான்ட்ராக்ட் நேக்கடாக பை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த FIIs டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை இறங்கும்னு நினைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, FIIஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்க்கும்போது கால் சைடு ரேட்டிங் பண்ணியிருக்காங்க, புட் சைடு பையிங் பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட்டு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை சொல்லுது. அடுத்து குளோபல் இண்டெக்ஸில் பார்க்கும்போது பாசிட்டிவும் நெகட்டிவும் மிக்சடாக தான் இருக்குது. இதுலேருந்து கரெக்டான ஒரு வியூ எதுவும் நமக்கு தெரியல. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்து FIDA ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் பார்க்கும்போது DIs வந்து அதிகமாக பை பண்ண மறுக்கிறாங்க. ஏன்னா கீழே பாருங்கள், 7,000 சம்திங் க்ளோஸ், அடுத்த நாளும் 7,000 சம்திங் க்ளோஸ், அடுத்த நாள் 8,000 சம்திங் க்ளோஸ், அடுத்த நாள் 7,000 சம்திங் க்ளோஸ். இந்த மாதிரி சராசரியாக 7,000லேருந்து 8,000 க்ளோஸ் பை பண்ணவங்க இன்னைக்கு பாருங்க வெறும் 1,000 க்ரோஸ் கம்மியாக தான் பை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல DIs பை பண்ண மறுக்கிறாங்கன்றதும் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். இது மூணாவது பாயிண்ட். நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போதும் கால் சைடு அதிகமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, புட் சைடு கம்மியான ரேட்டிங் தான் இருக்குது. அதே நேரத்தில் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது கால் சைடு அதிகமான ரேட்டிங் இருக்குது, புட் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட். இது நாலாவது பாயிண்ட். இந்த 4 பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட்டு செல் ட்ரெண்டு
ட்ரெண்டு வித் சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன வெட்டி என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதேமாரி மார்க்கெட் பற்றின அப்டேட்டு, மார்க்கெட் பற்றி நியூஸ் உங்களுக்கு வேணும்னா வீடியோவுக்கு கீழே என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க்கும் என்னோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பற்றின அப்டேட்டு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.